எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கடன் பார்க்க போகிறோம்னா, எமோஷனலான மணிமேகலை குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்றதை ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். விஜய் டிவி குக் வித் கோமாளி தொடர்ந்து வந்து 4 சீசனில் வந்து மக்களை மிகவும் கலகலப்பாக சிரிக்க வச்ச குழு வந்து இப்போ அப்படியே பிரிஞ்சுட்டாங்க. 5வது சீசனில் வந்து புது குழுவோட தொடங்கிய பழைய மாதிரி குக் வித் கோமாளி இல்லைன்றது வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய வருத்தமாகவே இருந்தது. அதாவது இந்த 5வது சீசனில் தொகுப்பாளியாக கலக்கின மணிமேகலை வந்து நிகழ்ச்சியில் ஏற்பட்ட சில கசப்பான இதுகள் வந்து சொல்லியிருக்காரு. அது என்னென்னா, என்ன பிரச்சனைன்னு அவரை கூறும்போது இப்போது பூகம்பம் போல் வச்சுருக்கு. இந்த நிகழ்ச்சியில் வந்து மணிமேகலை பழைய சீசன் 1 வந்து வெங்கடேஷ் பட் சார் கூடவும் தானு கூட வந்து ஒரு விருது ஒன்று வாங்கியிருந்தாங்க. அதை வந்து பெற்றுக்கொண்டு பேச தொடங்கிய மணிமேகலை வந்து கொஞ்சம் எமோஷனலாக பேசியிருந்தாங்க. அது என்ன பேசியிருந்தாங்கன்னா, முதல்ல வந்து எனக்கு கோமாளியாக நடிக்க சுத்தமாக வரல, வீட்டுக்கு போய்ட்டு நான் ரொம்ப அழுதுருக்கேன், அதாவது மற்றவங்களாம் செம்மையாக பண்ணுறாங்க, எனக்கு வரலையேன்ற ஒரு ரொம்ப ஃபீலிங் பட்டிருக்கேன். அது தொகுப்பாளராக இருந்து முதல்ல சீசனில் வந்து ஒரு கோமாளியாக எவ்வளோ கஷ்டப்பட்டேன்றது பழைய எபிசோட் 1 வந்து எமோஷனலாக சொல்லியிருந்த அந்த வீடியோ வந்து இப்போ பயங்கரமாக வைரல் ஆகிட்டுருக்கு. பார்ப்போம் அடுத்த அப்டேட் என்ன வருதுன்னு. தேங்க்யூ.